இந்தியா சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாடு முழுவதும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மாறாமல் இருப்பது வீடுகள் இன்றி வாழும் ஏழைகளின் வாழ்வு மட்டுமே. இதை பற்றி சற்று சிந்திப்போம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல லட்சம் கோடிகள் செலவில் 4 வழி சாலைகள் போடப்பட்டுள்ளன. ஆறுகளின் குறுக்கே பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. ரயில்வே துறையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய புதிய ரயில்கள் விடப்பட்டுள்ளன. விமான நிலையங்கள் பல லட்சம் கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. விதவிதமான வாகனங்கள் வந்துவிட்டன. மருத்துவத்துறையில் பல அதிசயங்கள் நிகழ்கின்றன. விண்ணை முட்டும் கட்டிடங்களும் நாடெங்கும் தொழிற்சாலைகளும் கல்வி நிலையங்களும் கட்டப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்பத்துறையில் பல புதிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடக்கும் கிரிக்கெட் போட்டியை நமது டிவியில் நேரடியாக காண முடிகிறது. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் தனது மகனையோ மகளையோ நேரடியாக முகம் பார்த்து பேசும் நிலை வந்துள்ளது. சாதாரண மக்களும் ஹெலிகாப்டரை வாடகைக்கு அமர்த்தி பயணம் செய்யும் நிலை விரைவில் வரவுள்ளதாக கூறுகிறார்கள். இந்திய பணக்காரர்கள் தங்கள் சொந்த உபயோகத்திற்காக விமானங்கள் வைத்திருக்கிறார்கள். நிலவுக்கு சுற்றுலா செல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறப்படுகிறது. பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். நடுத்தர மக்கள் தங்கள் மாத சம்பளத்தில் வீட்டு வாடகை கட்டி வீட்டு உபயோக பொருட்களை தவணை முறையில் வாங்கிவிட்டு மாதா மாதம் தவணை தொகையை செலுத்தி தங்கள் குழந்தைகளை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேர்த்து அவர்களை படிக்க வைக்க ஒவ்வொரு நாளும் போராடுகிறார்கள். மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு வழியில்லாமல், தங்குவதற்கு வீடு இன்றி, உடுக்க உடையின்றி, ஒரு போர்வையுடன் பஸ் நிலையங்களிலும் ரோடு ஓரத்திலும் பாலங்களுக்கு கீழும் கூவம் நதி போன்ற ஆறு மற்றும் குளங்களின் கரை ஓரங்களில் சிறியதாக கூரை வீடு கட்டி வாழ்கின்றனர். சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு அறையில் குழந்தைகளோடு 5-6 குடும்பங்கள் வாழ்வதை காண முடிகிறது. வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு குளிப்பதற்கும் ஆடை மாற்றுவதற்கும் வழியில்லாமல் பல குடும்பங்கள் அவதிப்படுகின்றன. வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வர திட்டம் போட்டு அந்த திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் ரோடு ஓரத்தில் கிடக்கும் சாலை சிமெண்ட் குழாய்களில் ஓலையால் கதவு செய்து வசிக்கும் குடும்பங்களை காண முடிகிறது. சென்னையில் இரவு 2 மணி அளவில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சில பொது கழிப்பறைகளில் ஆணும் பெண்ணும் இருப்பதை கண்டறிந்தனர். போலீசார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம், அவர்கள் கணவன் மனைவி. பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களே, உங்களால் வீடு மற்றும் நிலம் இல்லாத இந்த ஏழைகளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியாதா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை மீட்டு ஒவ்வொருவருடைய கணக்கிலும் 10 லட்சம் போடுவதாக வாக்குறுதி அளித்தீர்களே, அது என்னவாயிற்று? அதற்காக ஒரே நாளில் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தீர்களே, அதனால் எந்த ஒரு நன்மையும் ஏற்படாமல் சிறு குறு தொழில்கள் நசிந்து போய் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு ஏழைகள் தங்கள் வாழ்வை இழந்து தெருவில் நின்றார்களே. நீங்கள் ஒரு பொருளாதார வல்லுநர் என்று மக்கள் புரிந்து கொண்டனர். அரசு வங்கிகளில் பெருந்தொகையை கடனாக வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காமல் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று அங்கு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வரும் ஹர்ஷத் மேத்தா, விஜய் மல்லையா போன்றோரை உங்களால் என்ன செய்ய முடிந்தது? ஆனால் நீங்கள் பிரதமராக பொறுப்பேற்ற நல்ல நேரம் இந்தியா பல்வேறு துறைகளில் முன்னேறி வருகிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அரசு வங்கிகளில் தேங்கி கிடக்கும்
பணத்தை நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் படித்து முன்னேறுவதற்காக கல்வி கடனாக வழங்கினார்களே, அதுபோல நீங்களும் நிலம் வீடு இல்லாத ஏழைகளுக்கு அரசு வங்கிகளில் குவிந்து கிடக்கும் பணத்தை உபயோகித்து ஏழைகளுக்கு வீடு கட்டி தாருங்கள். இதனால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று பயப்படுகிறீர்களா? இன்னும் சில வருடங்களில் இந்தியா பொருளாதார வல்லரசாக மாறிவிடும் என்று கூறுகிறீர்களே. நீங்கள் பிரதமராக இருக்கும் இந்த நேரத்தில் தங்கத்தின் விலை ஏழைகளுக்கு எட்டாத இடத்தில் சவரன் 55,000 ரூபாய்க்கு மேல் போய்விட்டதே. அரிசி பருப்பு மளிகை விலை வரலாறு காணாத உயர்வை தொட்டுவிட்டதே. இந்த விலை உயர்வுதான் இந்தியா வல்லரசாக மாறுவதற்கு அடையாளம் என்கிறீர்களா? பொருளாதாரம் தெரியாத எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. பணத்தை அச்சிடும் அதிகாரம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ரிசர்வ் வங்கியின் கையில் தானே உள்ளது. நீங்கள் ஒரு விரலை அசைத்தால் இலவசமாக வீடு ஏழைகளுக்கு கிடைத்து விடுமே. வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரம் இதை தாங்கிக் கொள்ளும். பல்வேறு மக்கள் உங்களுக்கு தற்போது அளித்து வரும் ஆதரவு நாளுக்கு நாள் சரிந்து வருகிறது. உங்கள் நாற்காலிக்கு திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் திரு நிதிஷ்குமார் ஆகியோரின் முட்டுகள் தற்போது தேவைப்படுகின்றன. ஏழைகளுக்கு நீங்கள் வீடு கட்டி தந்தால் நிச்சயம் மக்கள் ஆதரவு பெருவாரியாக தங்களுக்கு கிடைக்கும். 1971ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது குடிசை மாற்று வாரியம் உருவாக்கி சென்னையில் கூவம் ஆற்று கரையில் புழுக்களாக நெளிந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த சில ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கி கிடந்த ஏழைகளின் குடிசைகளுக்கு ஒரு மின் விளக்கை இலவசமாக வழங்கினார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாநில அளவில் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காண முடியுமா என்பதை ஆராய வேண்டும். சென்னை போன்ற பெருநகரங்களில் இடம் இருந்தால் சில கம்பெனிகள் அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுத்து அதில் பாதி வீடுகளை நில உரிமையாளருக்கும் பாதி வீடுகளை கம்பெனிகள் எடுத்துக்கொள்ளும் நடைமுறை உள்ளதாக கேள்விப்படுகிறோம். தற்போது ஏர் இந்தியாவை கையகப்படுத்துவதற்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மெட்ரோ ரயில் அமைப்பதற்கும் சக்தி வாய்ந்த இந்திய மற்றும் அயல்நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளன. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இத்தகைய கம்பெனிகளிடம் ஒப்பந்தம் செய்து தமிழகத்தின் பெருநகரங்களில் உள்ள அரசு இடங்களை பூங்காக்கள் மற்றும் நடைபாதைகளை அமைப்பதற்கு பதிலாக வீடு நிலமற்ற ஏழைகளுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டுவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும். அவ்வாறு கட்டப்படும் அடுக்குமாடி வீடுகளில் பாதியை சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் விற்றுக்கொள்ளவும் மீதி இருக்கும் பாதி வீடுகளை ஏழைகளுக்கு இலவசமாகவோ அல்லது குறைந்த மாத வாடகையிலோ கொடுப்பதற்கு ஏதுவாக ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இத்திட்டம் வெற்றி பெற்றால் ஏழைகளுக்கு உதவி செய்ய நினைக்கும் தமிழக முதல்வர் அவர்களின் மகுடத்தில் இது இன்னும் ஒரு வெற்றி சின்னமாக அமையும். குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு மற்றும் இந்தியா விரைவில் சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் மேலை நாடுகள் போல உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிறரோடு பகிருங்க. நன்றி.